ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another கேம் ப்ளே வீடியோ. இந்த வீடியோவில் மைன்கிராஃப்டில் அல்டிமேட் சர்வைவல் எடிஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஐயோ ஐயோ யாரா நீ செத்துட்டேன். இல்லை சாகலை கைஸ். ஃபஸ்ட்டு ஃப்ரேமை மாற்றுடா. ஓடு 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 ஓடு. கரெக்டாக இன்ட்ரோ கொடுக்கும்போது தான் வருவாடு. இத்தனை நேரம் வராமல் தானே இருந்தேன். எங்கேருந்து வந்த நீ? நல்லவா நீ ஏன் செத்துட்ட? சரி கைஸ், அல்டிமேட் சர்வைவல் எடிஷன் தான் பார்க்க போகிறோம். என்னடா கையில் டூல்ஸ் உடம்புல ஆர்மர் இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. அது எதுவுமே இல்லை. லேப்டாப்பில் ரெக்கார்டிங் பண்ணுவோமேன்னு எடுத்தேன். பிரச்சனை என்னென்னா லேப்டாப்பில் ரெக்கார்டிங்கான ஃபைல் டெலீட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அதனால் ஒரு மோசமான இடம், இதோ கீழே ஒரு டிப்ஸ்டோன் கேவ் தெரியுதா, அந்த ஓரத்தில் அங்கே தான் நான் ஸ்பான் ஆனேன். வெளியே வந்து பார்த்தா அற்புதமான வில்லேஜ். சரி நம்மளுக்கு அடிச்சதுல லக்குன்னு இங்கேயே இந்த வேர்ல்டே கன்ஃபார்ம் பண்ணி பேஸை போட்டு இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் அயன் எங்கேருந்து கிடச்சதுன்னா, இங்கே ஒரு பிளாக் ஸ்மித் வீடு இருந்துச்சு. அது என்னென்னு பார்க்காதீங்க, என்னோடய பழைய உட்டன் பிகேக்ஸ். இதுவும் அங்கே மேலே பிளாக் ஸ்மித்தோட வீடு ஒன்று இருந்துச்சு, அங்கேருந்து எடுத்தது. இப்போதைக்கு நான் இங்கே பார்த்தது என்னென்னா, அங்கே ஒரு செரி பிளாசம் பயம் இருக்குது. செரி பிளாசம் பயம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரொம்ப பெரிய வில்லேஜ். அப்புறம் டிப்ஸ்டோன் கேவ் இருக்குது அடியில். அதனால் இந்த சீடில் வந்து நம்ம அல்டிமேட்டாக சர்வே பண்ண முடியுதான்னு, தள்ளி போட கழுத சர்வே பண்ண முடியுதான்னு பார்க்க போகிறோம். நம்ம அப்படியே பிளாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போவோம் வாங்க. இங்கே நம்மக்கிட்ட 2 லாவா இருக்குது, 2 லாவா சோர்ஸ். அதை யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இந்த காப்பரெல்லாம் மைன் பண்ணிக்கலாம் மக்களே. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவிலே ஃபுல் ஆர்மர் எடுக்க போகிறோம். ஃபுல் ஆர்மர்னால் என்ன சொல்கிறது, காப்பர் ஆர்மரோடு அட்லீஸ்ட் இருப்போம் வாங்க. ஏன் காப்பர் ஆர்மர்னால் ப்ரொடெக்ஷன் கொடுக்காது என்ன? அயன் ஆர்மர் 2 ப்ரொடெக்ஷன் இருக்குது. கொஞ்சம் காப்பரையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், டூல்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகே, ஓரளவுக்கு நிறையாவே காப்பர் எடுத்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். இங்கே போய் ஒரு ஜம்பை போட்டால் 40 காப்பரு, இங்கே போனால் 49 காப்பர். இது மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டார்ச் எடுத்துப்போம், நம்மளுக்கு யூஸ் ஆகும்ல. ஓகே, இங்கே லூட் அடிக்க வேண்டியதெல்லாம் அடிச்சாச்சு. அப்படியே திரும்ப மேலே ஏறலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே இதோ பெரிய வில்லேஜ் இருக்குன்னு நம்புவோம், நல்ல லூட்டோட. ஏன்டா இப்படி கட்டி வச்சுக்கிறீங்க? ஒரு வில்லேஜை கட்ட தெரியுதா அவங்களுக்கு ஒழுங்கா? ஃபஸ்ட்டு நம்மளோட இன்வென்ட்ரி ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சூப்பர், லேக் அடிக்குது நன்மை. ஓகே, லேக் போயிடுச்சு. இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு கையில் கொஞ்சம் பிளாக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டு கிராஃப்டிங் எவ்வளோ முன்னாடி இருக்கட்டும். ஃபர்னன்ஸ் 9th பிளேஸில் வச்சுக்கலாம். ஓகே, பக்கா. இங்கே ஒரு குதிச்சு இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஏறிப்போம். லேப்டாப் பயங்கர லேக் அடிக்குது. சூப்பர், வாவ் வாட் அ லேக். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. கூடி சீக்கிரத்தில் ஒரு நல்ல ரேமோட வாங்கி போட்டோம்னா லேப்டாப் கரெக்டாக இருக்கும். இந்த கிளிச் ஆச்சுன்னு நினைக்கிறேன், என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அடியில் கோல் தான் இருக்குது, அப்புறமா போய் எடுத்துக்கலாம் கோலை. நான் கோலெல்லாம் ஆஃப்லைனில் கூட எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, மேலே போகிறக்கு ஒரு வழியை செஞ்சாச்சு. அப்படியே குதிச்சு ப்ளேஸ் பண்ணிட்டு மேலே வந்தால் இன்னும் மேலே போகணுமா? சூப்பர். கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது, அப்போ அது திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரணும். இதோட இதையோட 2 பிளாக்கை ப்ளேஸ் பண்ணு. ஏறி ஓட ஏறு. அவ்வளோதான் கைஸ், மேலே வந்துட்டோம். வாவ், இதுதான் மெடோஸ் பயாமன்னு நினைக்கிறேன். வாங்க இன்னும் ஃபுல்லாக மேலே ஏறி வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே டக்குன்னு ப்ளேஸ் பண்ணிட்டு ஓடலாம். ப்ளூ கலர் பெட்டுக்கு யூஸ் ஆகும். ப்ளூ கலர் பூன்னு எடுத்தாச்சு. அப்படியே வேகமாக ஓடணும்னா நல்ல பெரிய வில்லேஜ் தான், ஆனால் நைட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், 2 குதிரை இருக்குது. ஓகே, ஹேபே இருக்குது. அங்கே ஒரு தனியான வீடுவே இருக்குது. அங்கே லாவா ஒழுகிட்டு இருக்குது. அங்கே செரி பிளாசம் பயம். ஓகே, எல்லாம் நல்லா தான் இருக்குது. இங்கே கழுதையா கைஸ்?
செகண்ட் வில்லேஜ் போடு. நம்ம அதை காலைல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளெயினான இடம் ஒன்று இருக்குது. ஸ்னோய் மவுண்டன்ஸும் பக்கத்துலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் சூப்பர். நம்ம நைட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு முதல்ல இந்த வில்லேஜை லூட் அடிச்சிடலாம். லூட் அடிச்சுட்டு நைட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டோன் பிக் 2 கோல்டன் எடுத்துப்போம், 3 எடுத்துப்போம். யார் என்ன சொல்ல போகிறான்? எடுக்க முடியல. இன்வென்ட்ரியில் கலெக்ட் ஆகிடுச்சா? இல்லை இல்லை, தேர்ட் ஸ்பாட்டில் கலெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே போனால் இங்கே ஒரு கோல்டன் இருக்குது, அது யாருக்கும் தேவையில்லை. எஸ் போடு சேடில். ஷிஃப்ட்டு கொடு, அழுத்தி ஷிஃப்ட்டு கொடுறா. சரி நம்மளே கையில் எடுத்து வச்சுக்கலாம். ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிட்டு இது கையில் எடுத்துப்போம், வண்டிலி கையில் எடுத்துப்போம். உள்ளே போடா. அடி உள்ளே போயிட்டாங்க. ஓ, இது போட்டால் ஃபுல்லாகிரும் போல். சரி கலர் அதை வெளியே எடுத்து வச்சுக்கலாம். ஆர்மரை நமக்கு சேடலும் கிடைத்து விட்டது. அப்படியே எல்லா வீடியும் போய் ஒரு சுற்றி பார்த்துடலாம். இங்கே வந்து பிளாஸ்ட் ஃபர்னஸ் இருக்குது, அதை எடுத்துப்போம். சாம்பி அவனும் வரதுக்கு முன்னாடி பெட் இருக்க வீடு, இந்த வீட்டில் பெட் இருக்கும், போய் தூங்கிடுவான். குட்டி பையன், ஓ இதுதான் புது அப்டேட். குட்டி பையன் அழகாக இருக்கானே பார்க்க. எந்தர்றா? ஓ வேர்ல்டு சேவ் ஆகிட்டு இருக்குது. சீக்கிரம் எந்தர்றா, சாமி இது வந்துட போகிறான். ஐயோ, ஹைட் லிமிட் ஃபார் பில்டிங் இஸ் 319 ஆமாம். நல்லது நம்மளுக்கு. என்ன என்கிட்ட வரீங்க? கிளே சாம்பி செதறிஞ்சிட்டே நம்மக்கிட்ட வரானுங்க. அடி சொன்னா கேளுங்கண்ணா, வராதீங்கடா. அண்ணா பாவண்டா, ஓடு. ஆர்மர் இருக்குது, ஆனால் நம்ம முதல் நாளே கொல்ல வேணாம் சாம்பிஸை. அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். ஓகே, அவனுங்களாம் செத்துட்டாங்க. அந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் பெட்டு இருந்துச்சு, அந்த இடத்துல நம்ம ப்ளூ கலர் பெட்டாக மாற்றிக்கலாம். வட எடுத்தாச்சு, யாரும் பார்க்கல. அயன் கோலம் இருக்கான இந்த வில்லேஜில் கொண்டுடலாம். இங்கே எதுவுமே இல்லை, செஸ்ட் இல்லை. அந்த வீட்டில் தான் தூங்கணும்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம். ஆமாம், இங்கே தான் தூங்கணும். 2 குதிரை இருக்குது. இந்த வீட்டில் குட்டி பையன் தான் இருக்கான். அங்கே இறங்கி போய் ஒரு வீடு இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இந்த கிளர்க்கோட இது இருக்கும், அதை தூக்கிட்டு ஓடிடலாம். செரி பிளாசம் பையன் தான் கண்ணை கூசுது. இவனை தான் கை சொன்னேன். வட தூக்கிக்கலாம். அப்படியே மேலே போனால் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். ஒய் லேப்டாப்பு லேக் ஆகாத, கரெக்டாக மேலே போகணும். எதுவுமே இல்லை, இதுக்கு மேலே மொட்டை மாடி தான் இருக்கும். அப்படியே கீழே இறங்கி போயிடலாம். ஓகே, கீழே இறங்கி ஓடு. எங்கே ஓடலாம்? இங்கே ஒரு விழுந்துடாத. இந்த வில்லேஜில் இந்த வீடை போய் என்னென்னு பார்க்கலாம். கிராமத்தை விட்டு ஒதுக்கி வச்சுக்கிறாங்க, அப்படி வேணாத்த பண்ணியிருப்போம். நல்ல வீடெல்லாம் கட்டி வச்சுக்கிறியே. ஃப்ளெச்சிங் டேபிள் வச்சுக்கிறான். எதுவுமே இல்லை கைஸ்னா, நல்லா இருக்குது வீடு. தூக்கிடுவோமா? இல்லை, இது யூஸ் ஆகாது இப்போதைக்கு. இது இங்கே இருக்கட்டும். நம்ம ஒரு கழுதையை பிடிப்போம். கழுதையை பிடிச்சா அந்த கழுதைக்கு பின்னாடி நம்மளோட பொருளெல்லாம் வச்சுக்க முடியும். அந்த காரணத்தினால் நம்ம கழுதையை பட்டேன் பண்ண போகிறோம். ஓகே, சாப்பாடு சாப்பிட்டாச்சு. நைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆடெல்லாம் இருக்குது. நம்ம இப்போவே பிடிச்ச ஒரு பண்ணை ஆரம்பித்தா கூட ஆரம்பிச்சுக்கலாம். முன்னாடி ஒரு சின்ன ஸ்டார்டர் பேஸாக இந்த ஃபஸ்ட் வீடியோலேயே முடிச்சிருவான். முதல்ல போய் கழுதையை பிடிக்கும் ஆர்டி அப்படின்னு இது மக்களே. இதை டையாக மாற்றி டையோட பெட்டை வச்சு இதை வச்சு எச்சு இப்படி எடுத்துகிட்டு இதெல்லாம் இங்கே வச்சிடலாம். கிராஃப்டிங் டேபிள் முன்னாடி இருக்கட்டும். ஒரு பிளாங்க் பின்னாடி போ. ஷேடல் எடுத்து கையில் வச்சுக்கலாம். ஃபர்னன்ஸ் இங்கே வச்சுட்டு ஆஃப் ஹேண்ட் கையில் எதுவுமே இருக்கக்கூடாது. டமால் கழுதையுமா கீழே தள்ளி விட்றாதரா. ஏறி உட்காந்துட்டே இருந்தோம்னா டைம் ஆயிடுவான். ஹார்ட் விட்டுட்டா விட மாட்டேன். அப்படியே தள்ளி விட்றாத கழுதையே.
ஆட்டு விட்டுருச்சு தான் நினைக்கிறேன். ஈரத்தி பார்ப்போம். எஸ், ஓப்பன் ஆயிடுச்சு. வி காட் ஆர் செல்ஃப்ஸ் அ ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ அவனை கட்டி வைக்கிறதுக்கு வேறு ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். பார்ப்போம். கழுதை எல்லாம் நம்மளுக்கு லாயலாக தான் இருக்கும். வாங்க, ஓடுறா ஓடு 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 ஓடு. ஓகே, நல்ல பெரிய வில்லேஜாக தான் இருக்குது. ஒரு இடம் கிடச்சா உன்னை உள்ளே தூக்கி போட்டுடலாம். இங்கே ஒரு கேவ் இருக்குது. கேவ் பெருசாக உள்ளே போகும் போல். ஓகே கைஸ், டக்குன்னு இந்த வில்லேஜை போய் இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். போயிட்டே இருக்கோம். ஒரே நிமிஷம் இருங்க. நான் வந்து இந்த வில்லேஜை சுற்றி காமிச்சிட்டு லூட் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டார்டர் பேஸை ஒன்று ஸ்டார்ட்அப் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம கோல் எடுக்கிறதுக்கான பயணமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க போய் கோல் எடுத்துகிட்டு டக்குன்னு ஓடி போய் கோல் எடுப்போம். கோல் இந்த இடத்துல பார்த்து வச்சுக்கிறேன். என்னடா பார்த்து வச்சுக்கிறேன்னு எப்படி இருக்குன்னு கேட்கக்கூடாது. இந்த இடத்துல தான் கோல் இருக்குது. நம்ம வேறு ஏதாச்சும் இடத்துல இருக்குதான்னு தேடி பார்க்கலாம். இந்த இடத்துல நிறைய கேவ் இருக்குது. நம்ம அதெல்லாம் ஏதாச்சும் ஒன்றுக்குள்ளே போனாலும் எல்லாத்துக்கும் போயிடுவோம். எந்த வழியாக போய் கோல் எடுக்கிறது எனக்கு தெரியல. கோல் அந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கோல் இருக்குது. ஆனால் எங்கே போய் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக அடியில் போனோம்னா பேசாமல் அடியில் குதிச்சிடலாமா? அயனும் இருக்குது. சாம்பி எதுவும் இருக்க மாதிரி தெரியல. ஓகே, பக்காவாக லேண்ட் பண்ணிடு. ஜஸ்ட்டு மிஸ் கைஸ், செத்துருப்பேன் நேரம். இந்த வேர்ல்டில் நம்ம சாகாமல் விளாட்றதுக்கு ட்ரை பண்ணலாம். என்னென்னா இத்தினூண்டு அயன் ஆர்மரை வச்சுட்டு நான் பாட்டுக்குள்ளே குதிச்சிட்டேன். சரி பரவாயில்ல. ஸ்பீட் ரன் பண்ணும் போதெல்லாம் யாராச்சும் ஆர்மர் எடுத்துகிட்டா ஸ்பீட் ரன் பண்ணுறாங்க. இல்லை அப்போ டக்குன்னு வாங்க எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு. என்ன இத்தனை நேரம் மைண்ட் பண்ணி 2 தானா? ஓ, நம்மளோட கம்ப்யூட்டர் சூப்பரான லேப்டாப்பில், அதனால தான். டி சாமி ப்ளீஸ்டா, ஒரு வாட்டி யாரும் சொல்லுங்க வேலை செய்டா. இது லேப்லெஸ்ஸாக இல்லை, பார்த்து ஓப்பன் பண்ணோம். கீழே விழுந்துட்டோம்னா அப்புறம் நம்ம உசுறு போயிடும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதில் கிடைக்கிற கோலே போதும், ரொம்ப போதுமானதாக இருக்கும். ஓப்பன் ஆகிடாத நினச்சேன், ஓப்பன் ஆகணும். இப்போ தள்ளி நின்றுட்டு மைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒன்றுமில்லை. எனக்கு ஒரு அயன் கிடச்சா நம்ம அழகாக ஷீல்டு செஞ்சுட்டு வேணுங்கிற இடத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு அயன் எங்கே கிடைக்கும்னு தெரியல. கீழேயும் கொஞ்சம் ஜாம்பி வில்லேஜர்ஸ் தான் வராங்க. உங்களை பார்த்து ஆக்ரோ ஆகிட்டான். காப்பர் தான் தெரியுது அங்கே. கீழே விழுகாமல் போட ராசா. ஏறு டக்குன்னு மேலே ஏறு, ஓடு. அப்படியே இந்த பிளாக் கொஞ்சம் எடுத்துகிட்டு, இங்கே இருக்குது காப்பர், இதையும் கொஞ்சம் டக்குன்னு கோல் இங்கே இருக்குது, டக்குன்னு மைண்ட் பண்ணிப்போம். அப்படியே உள்ளே போயிடலாம். ஃபுட்டு ஒரு 5 பிரெட் இருக்குது. ஒரு எடுத்துகிட்டு கையில் வுட்டு கொஞ்சம் வச்சுருக்குறேன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு 30 கோல் பக்கம் எடுத்துட்டேன். அப்படியே கொஞ்சம் பிளாக் எடுத்துக்கலாம். ஒரு 20 பிளாக் எடுத்துகிட்டு போயிடலாம். இருட்டு, சரியான இருட்டு. கீழே விழுந்துடக்கூடாது. ஓகே, 1 2. ஐயோ, வேறு பிளாக்கு. எனக்கு ஸ்டோன் தான் வேணும். 1 2. ஓகே, இது அப்படியே இங்கே போட்டு வந்துடலாம். இது தேவையில்லை, வச்சுக்கோங்க நீங்களே. ஓகே, எனக்கு தெரிஞ்சு மேலே ஏற முடியல. ஓ, இங்கே இருக்குதா? சரி போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இது போதும். மேலேருந்து ஒரு ஆடு விழுந்து செத்து போச்சு பாருங்கள், உள்ளு மிதந்துட்டு இருக்குதாங்க. சரி, இப்போ நம்ம அயன் ஏதாச்சும் தெரியுதான்னு பார்க்கலாம். அந்த பக்கம் எதுவும் தெரியல. ஆப்போசிட் சைடு திரும்படா டேய். ஓகே, இந்த பக்கமும் அயன் எதுவும் தெரில, காப்பர் தான் இருக்குது. சரிங்களா, நம்ம திரும்ப இந்த தண்ணி வழியாகவே மேலே போயிடலாம். மூச்சு அடக்கிட்டு போயிடலாம். மூச்சே தேவையில்லை போல, வெளியே வந்துட்டோம். சூப்பர். சீக்கிரம் மேலே ஏறிடு. ஓ ஷிட்,
இந்த இடத்துல தான் கைஸ் விழுங்க வேணான்னு செத்துட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோலேயே செத்துட்டேனே. சரிங்க டக்குன்னு போய் லூட் எடுத்துடலாம். ஜாம்பி கைக்கு இது போகிறக்குள்ள ஓடு வேகமாக ஓடு. இதுக்கு எல்லா காரணம் ஒரே ஒரு டர்ட் பிளாக் தான் கைஸ். முதல்ல அவனை உடச்சிட்டா அப்புறம் கீழே இறங்குவான். எங்கே அந்த டர்ட் பிளாக் டே முட்டா பையில ஒன்றால் அவ்வளோ நேரம் உட்காந்து எடுத்துகிட்டு இருந்தான். அது எல்லாமே போயிடுச்சு. கரெக்டாக அவனை உடச்சி விட்டுறலாம். இதுதான் கைஸ் உடச்சி விட்டாச்சு. சூப்பர். ஓனி நம்ம சேஃபாக இருப்போம். என்ன கொடுங்க. நல்ல வேலை பாதி லோட்டெல்லாம் வீட்டிலே வச்சுட்டு வந்தேன். ஆர்மர் போட்டு செத்துட்டேன்னா. இங்கே ஆடோட சாப்பாடெல்லாம் வச்சுட்டு போயிருக்குது. ஆடு நம்மளுக்கு வேண்டி. இதை கஷ்டப்பட்டு மைண்ட் பண்ண கோல் எங்கடா கைஸ்? கோல் காணோம். பூட்ஸ் மட்டும் தான் கிடச்சிருக்குது. இதெல்லாம் உடச்சிட்டு கீழே இது போயிடுச்சா என்ன? ஐயோ கீழே போய் எடுக்கணுமா? எதுக்கு ஒரு வாட்டி நல்லா மேலே ஏறி செக் பண்ணிப்போம். அப்புறம் நம்ம கீழே போயிட்டு கீழே போனது வேஸ்ட்னா இதெல்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் இருக்காட்டி ஒன்றுமே இல்லை. கீழே தான் போகணும். கோழிங்க தான் இருக்குது. அப்பாடா கீழே போகணும்னு நினச்சேன். நல்ல வேலை தெய்வம் வந்துடுச்சு. ஆர்மர் பிளேட் தான் போயிடுச்சு. அப்படி அடிக்கிறதுனே ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டுருக்கான். நாங்கள் அப்போ கிளம்பிடுவோம் மேலே. ஓடு. இந்த டெரஸ் கரெக்டாக ஏறுடா. ஓகே கரெக்டாக தான் ஏறுறேன். டர்ட் பிளாக் உடச்சுட்டு தான் வந்தேன். பிரச்சனை இல்லை. இவனை இப்படி மேலே தூக்கி போட்டோம்னா ஏறிடு. அப்பாடா ஏறிட்டோம். சூப்பர். நான் டக்குன்னு போய் வீட்டில் கோலெல்லாம் கருகருக்கு போட்டு கோலை கருகருக்கு போடுறேன்னா இல்லை மெல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்டர் பேஸை கட்டி உங்களுக்கு கன்னி பண்ணவா? இல்லைங்க முதல்ல இதை திறந்து இதை இப்படி வச்சுட்டு இதை ரெண்டாக பிரித்து இதுக்கு ஒன்று வச்சுட்டு அப்புறம் மிச்ச கோலை இதுக்குள்ளே போடு. இதையும் உள்ளே போடு. உள்ள எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு. நான் ஸ்டார்டர் பேஸ் கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளை நம்மளோட ஸ்டார்டர் பேஸ் கத்தியாச்சு. இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் தான் தெரியும். வீடெல்லாம் ஈஸியாகவே கட்டிட்டேன். இது இருக்குதுல்ல, இது அடித்தா வர உடச்சிருமோன்னு இருக்குது. ஓகே உடையில. இது எடுக்கிறதுக்கு வேண்டி மைனிங் போய் அயன் எடுத்து அதுக்கப்புறம் கட்டினேன். ஸோ இதுதான் நம்மளோட வீடு. அப்படியே கீழே போனோம்னா ஒரு லைன் கேரட் ஒரு லைன் வீட் அப்படி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் கிரைண்ட் பண்ணி கட்டினது. அப்படியே இந்த பக்கம் போனோம்னா வெள்ளை கலரில் ஒரு குதிரை பிடிச்சிக்கிறோம். இதுக்கு அடுத்த பாட் இல்லைனா அதுக்கு அடுத்த பாட்டில் வீடு கட்டிடுவோம். அப்படியே இப்படி வந்தோம்னா இதுதான் வீடு. படிக்கட், அழகான படிக்கட் மேலே ஏறினோம்னா இப்படி இருக்கும். சுவிட்சை தட்டினோம்னா கதவை கொஞ்சம் நேரம் கழிச்சு முடியும். இப்படி தட்டிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி போனோம்னா ஒரு சின்ன காம்பேக்டான பேஸ் தான். பார்த்துக்கோங்க, இவ்வளோ தான் பேஸோட சைஸு. 5க்கு 4 தான். அங்கே ஒரு பெட்டு வச்சு அதுக்கு அழகாக கார்பெட் வச்சு அப்புறம் 2 டபுள் செஸ்ட் அழகாக போட்டு வேணால் நம்ம இன்னொரு டபுள் செஸ்ட் கூட மேலே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபர்னன்ஸ் எல்லாம் பிளாஸ்ட் ஃபர்னஸ், கிராஃப்டிங் டேபிள், ஸோ இதெல்லாம் வச்சுட்டு அழகாக சின்னதாக வீடை முடிச்சிட்டோம். உங்களுக்கு ஒரு வேளை இந்த வீடை கட்டின வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அல்டிமேட் சர்வைவல் சீரீஸ் கன்ஃபார்மாக தொடரும். அதை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வீடியோ போட வரும். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. திரும்படா. பாய்.